ஐடமியுமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ்ல ஐடமி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஐடமி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கின் டோன் கலர்ல வாங்காதீங்க. சாரி, ஸ்கின் டோன்னா டஸ்கி ஸ்கின் டோன்ல வாங்காதீங்க, ஃபேர் ஸ்கின் டோன்ல வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களால எல்லா ஐ கலர்ஸும் போட்டு பார்க்க முடியும். நம்ம வந்து பிராக்டிஸ்க்காக தானே வாங்குறோம். பிராக்டிஸ்க்கு ஏன் நம்ம டஸ்கி ஸ்கின் டோன்ல வாங்கணும்? இதுல டஸ்கி ஸ்கின் டோன்லயும் வரும் நமக்கு. டஸ்கி ஸ்கின் டோன்ல ஏன் வாங்கக்கூடாது அப்படி சொல்றேன்னா, நாம வந்து எல்லா கலருமே பிராக்டிஸ் பண்ணணும். எல்லா கலரும் பிராக்டிஸ் பண்றதுக்கு நமக்கு இந்த ஃபேர் ஸ்கின் டோன் கலர் இருக்குல்ல, இதுலதான் நமக்கு அழகா, ஏன்னா நம்ம போடுற வேலை நம்மளே நல்லா பண்றோமான்னு ஒரு கான்பிடென்ட் வேணும். நம்ம டஸ்கி ஸ்கின்ல தான் ஒர்க் பண்ண போறோம், மேக்கப் மத்த எல்லாம் டஸ்கி ஸ்கின்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஆனா எந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஒர்க் பண்ணனாலும் இதுல நம்ம போடுற ஐ மேக்கப் வந்து ரொம்ப அழகா தெரியணும், நம்ம மேலே நமக்கு கான்பிடென்ட் வரணும். அப்ப நீங்க ஃபேர் ஸ்கின் டோன்ல இருக்கக்கூடிய டம்மியா பார்த்து வாங்கிக்கோங்க. இதுலயுமே உங்களுக்கு இந்த ஸ்கின் வந்து டச் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஸ்மூத்தா கிடைக்கும். அந்த ஸ்மூத்னஸ் பார்த்து வாங்க.